வச்சிடறானுங்க. நகரட்டா செஞ்சு போட்டா பூசாரிய குத்திடுறானுங்க. அதனாலதான் மண்ணுல குதிரையா செஞ்சு அடிக்கிருக்காங்க. வசந்தா, என்னமாச்சு? என்னம்மா? என்னம்மா, என்னாச்சு? ரத்தம். கொஞ்சம் வச்சுக்கமா. ஆடு வெட்டுறதை பார்த்து பயந்துட்டா போல இருக்கு. கொஞ்சம் காத்தாடு இருந்தா சரியா போயிடும். சுத்தம் ஆடு வெட்டுறது பார்த்து இப்படி மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. நம்ம ஆளுங்களை வெட்டிட்டு இருக்கிறோம். குடும்பம் நடத்தின மாதிரி தான். இந்த காரணத்தை கொண்டு நம்ம விஷயத்தை இந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு எதுக்கு நம்ம முன்னாள் விட்டு போறோம். சிக்கியாச்சு. சீட்டி அடிக்க போறது உறுதி. இங்க இருந்து போயிருவோங்க. போலாம் போலாம். சின்ன வயசுல இருந்தே ரத்தத்தை பார்த்தா மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. எங்களுக்கெல்லாம் ரத்தத்தை பார்த்தா தான் வேகமே வரும். ஓட்டம் பேட்டியை மடிச்சு கட்டினா பிடி உஷா அவுட்டு. வாங்க. போலாம். ஒரு நிமிஷம். ஐயா, அம்மா மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க. பெருசு எல்லாத்திலயும் உஷாரா இருக்கு. இதுல கோட்டை விட்டுருச்சேன். ஐயா, அடுத்த வருஷம் இந்நேரம் 2 குழந்தை பிறக்கணும். ஐயா, இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. என்னங்க இது? இத்தனை பேத்துக்கு கைகால் விட்டு விட்டு கிடக்குது. அது அவனுக்கு எல்லாம் மதுரை வீரம் பரம்பரை. அறுவாள் எடுத்து அவனு கையை அவங்களே வெட்டிட்டாருங்க. வாழ்த்தியாச்சலப்பா, போங்கப்பா. அது வேற ஒண்ணும் இல்லம்மா. கைகாரம் இல்லாதவங்களுக்கு தம்பி ஒரு ஆசிரமம் நடத்தும் போது அதுக்காக வந்து போயிட்டு இருக்காங்க. ட்ரைனிங். உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க. உள்ள போலாமா? போங்க போங்க. சென்டிமெண்ட் ஆரம்பிச்சிருச்சு. வில்லங்கம் விவகாரம் எல்லாம் இனிமேதான் ஸ்டார்டிங். அதையெல்லாம் கொண்டு போய் உங்களை யாரங்க வைக்க சொன்னது? உங்க சம்சாரம் அங்க போவாங்கன்னு யாருக்குங்க தெரியும்? ஏம்மா, நீ எதுக்கு இங்க வந்த? என்னங்க இது? ஆளை வெட்டுற மாதிரி இவ்வளவு பெரிய அருவா? இது இது வந்து சொல்லண்டா, நம்ம விவசாயம் அவ்வளவு பெருசுங்க. ஆமா, பெருசுதான். யாரு இல்லைன்னா நாங்க தென்னை மரத்துல ஏறி தேங்காய் வெட்டவே மாட்டோமே. கீழே இருந்துட்டு இதால ஒரே வீச்சு. கண்டிப்பா ஏதாவது விழுந்தே தீரு. இத கண்டுபிடிச்சதே இவர்தான். இது என்னத்துக்கு? இதுல நாங்க குத்திட்டு ஓடியாந்துருவோம். இது காட்டு பண்ணி வந்தா இதால குத்திட்டு ஓடியாந்துருவோம். இதெல்லாம் இல்லாம எங்களால வாழவே முடியாது. சரியா போச்சு. செய்யற தொழில் தான் தெய்வம் பாங்க. அந்த தொழிலுக்கே உதவியா இருக்கிற ஆயுதங்களை எப்படியா போட்டு வைக்கிறது? இது இருக்க வேண்டிய இடமே வேறங்க.
ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன இன்னும் முடியலையா? ஏமா கொஞ்சம் வேகமா தான் நடையாமா. 4 குடம் தண்ணிக்கு 4 நாளா? சரியா போச்சு. கவனிக்கிறது காலில் இருந்தா இப்படிலாம் சரிங்க. 2 பேரும் என்ன என்ன செய்யுமா? அம்மா நீங்க உண்டாயிருக்கீங்கம்மா. வாங்க பெரியம்மா கிட்ட சொல்லுவோம். இந்த விஷயம் வேற யாருக்கும் சொல்லக்கூடாது. முதல்ல என் புருஷனுக்கு நானே சொல்லணும். அத்தை அத்தை எங்கட்ட யாருமா? அவரங்க குதிரை சந்தைக்கு போயிருக்கா? இத்தனை நாள் இருக்கும்போது அவருக்கு சந்தைக்கு போறாரு. புருஷன் மேல கருஷணத்தை பாரு. இது வருஷத்துல ஒரு நாள் கூடுற சந்தை. இன்னைக்கு ஊர் பெரிய மனுஷங்க எல்லாம் அங்கதான் இருப்பாங்க. இல்லங்க என்ன வேணும்? 2 புரோட்டாவும் கொஞ்சம் குருமாவும் வேணும். ஏண்டா பால் டப்பா தலையா, குதிரை சந்தையில வந்து என்ன வேணும்னு கேக்குறியாடா? குதிரை யாரு ஒண்ணுதான் இல்லீங்க. பின்ன நீ எதுக்கு வந்த? சந்தையில சாணி பொறுக்க வந்தங்க. கோமணம் கட்டி சாணி பொறுக்க வந்த நாய் ஓனராக உட்கார்ந்துருக்கியா? ஓடுறா. வெட்டுக்குட்டுங்கிறதே இவனுக்கு தொழிலா போச்சு. ரத்தத்தை பாக்கலன்னா இவனுக்கு தூக்கமே வராத. இந்த 2 சாரா வியாபாரியினால 7-8 வருஷமா எத்தனை பொம்பளைங்க தாண்டி இறங்கிருச்சு. இன்னும் புத்தி இல்லாம இருக்காங்களே. சாராயத்துல லட்சமா பணம் கொடுத்துட்டு அந்த சின்னர்ல இப்படி ஆட்டம் போடுறாங்க.